நேயர்களே, welcome to Good Evening Canada, sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. இன்றைக்கு July 16th and Toronto இப்போ temperature 21 degrees Celsius and time now 8 p.m. in Toronto. So இன்றைக்கு Good Evening Canada என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda. First, top of the hour-ல இன்றைக்கு 3 levels of government வந்து ஒன்றிணைந்து தமிழ் கம்யூனிட்டி சென்டர் ஸ்காப்ரோவில் வந்து தமிழ் கம்யூனிட்டிக்காக அமைக்கப்படுறதை பற்றி இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தவேல் அண்ட் அந்த ஃபண்டிங்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவேல். ஸோ இன்றைக்கு வந்து அவர் டாப் ஆஃப் தி ஹவரில் அதுதான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இன்றைக்கு நடந்தது, பட் அதோட தொகுப்பாக நாங்கள் இன்றைக்கி குட் ஈவினிங் கேனடாவில் பார்க்க போகிறோம். தென் அதை தொடர்ந்து இன் கெனேடிய வலம் கனடா யூஎஸ் பார்டர் வந்து திருப்பி ஃபுல்லி வேக்சினேட்டட் அமெரிக்கன்ஸுக்கு மிட் ஆகஸ்டில் ஓப்பன் பண்ணுறதை பற்றியும் அண்ட் ஆல்சோ ப்ளூ ஜேஸ் பிளேயர்ஸ் திருப்பி டொரண்டோக்கு ரிட்டர்ன் ஆகிறத பற்றியும் அண்ட் பாசிபிளி ஜூலை 30th வந்து இங்கே கேம் நடக்கிறத பற்றியும் டெப்யூட்டி Prime Minister and Federal Finance Minister Chrystia Freeland வந்து சொல்லியிருந்தார். So we are going to watch that. Then அதை தொடர்ந்து எங்களோட கலையரங்கத்தில் we have a song by KAJA from KAJA band. And அதுக்கு பிறகு வழக்கம் போலவே currency, weather and news with PS சுதாரன் பார்க்க போகிறோம். So let's get started. So இன்றைக்கு மார்னிங் ஸ்காப்ரோ ரூச் பார்க்கில் 3 levels of government, federal, provincial and municipal government leaders எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்து ஸ்காப்ரோவில் அமைக்கப்படுறதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவையோ. அண்ட் இதுக்கு வந்து ஃபண்டிங் ஃப்ரம் all 3 levels of governmentல இருந்தும் ஃபண்டிங் இதுக்கு கிடைக்க போகிறதுன்ற பற்றியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவையோ. ஸோ அரவுண்ட் $26.3 million வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க போகுது. அண்ட் இதுக்கு வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபெடரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் வந்து சொல்லியிருந்தார் ஃபெடரல் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி. ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து $14.3 million வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு கிடைக்க போகிறன்றும் அண்ட் ஒன்டாரியோ கவர்மெண்ட்லேருந்து ப்ரீமியர் டக் ஃபோர்ட் சொல்லியிருந்தார் அரவுண்ட் $12 million வந்து இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண போகணுமென்றும். அண்ட் ஃப்ரம் சிட்டி ஆஃப் டொரண்டோ மேயர் ஜோன் டோரி சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து சிட்டியால் லேண்ட் கொடுக்க போகிறோம் அண்டும் அண்ட் இட்ஸ் வர்த் நியர்லி லைக் $25 million வர்த் லேண்டை வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக கொடுக்க போகிறோம் என்றும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் கம்யூனிட்டியும் ஓவரால் இன் ஃபியூச்சர் கலெக்ட் பண்ணி $9.6 million வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்து எங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கல. இது வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அட்வொகேட் பண்ணி தான் கிடைச்சிருக்குது. இது வந்து எங்களுக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டண்ட், இதால் வந்து எங்களுக்கு எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு வந்து எவ்வளவு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் எங்களோட மொழியை வந்து என்ன வந்து ஜெனரேஷன்ஸுக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் எங்களோட கல்ச்சரை வந்து ஷோகேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அட்வொகேட் பண்ணித்தான் இயர்ஸ் ஆஃப் அட்வொகேசியால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் இதில் வந்து என்னென்னலாம் இருக்க போகுது என்றால் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரில் எங்களுக்கு வந்து இதில் இது ஒரு மல்டி பர்பஸ் ஃபெசிலிட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஜிம் இருக்க போகுது, அவுட்டோர் பிளேயிங் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது, ஒரு லைப்ரரி புதுசாக கட்ட போயிடும் இந்த பில்டிங்கில் அண்ட் மியூசியம் இருக்க போகுது, ஆடிட்டோரியம், மென்டல் ஹெல்த் சர்வீஸ், சீனியர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அது மட்டுக்கும் இல்லாமல் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்கும் மற்றது வந்து எங்களோட கல்ச்சரை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஸ்பேஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டராக தான் இருக்க போகுது இந்த பில்டிங். அண்ட் இதால் வந்து எங்களோட கல்ச்சரை இன்னும் எங்களுக்கு நல்லா வளர்க்கக்கூடியதாக இருக்கும் அண்ட் எங்களுக்கு ஜெனரேஷன்ஸ் ஆன் வந்து கனடாவில் தமிழ் சமுதாயத்துக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டட் பை கம்யூனிட்டி கல்ச்சர் அண்ட் ரிக்ரியேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீம் ஆஃப் த இன்வெஸ்டிங் இன் கனடா பிளான். அண்ட் இது வந்து தமிழ் கனேடியன்ஸுக்கு முக்கியமாக இருந்தாலும் எல்லாராலையுமே இது வந்து ஆக்சஸபிளாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து எங்களோட ஹிஸ்ட்ரியிலே இன்றைக்கு வந்து ஒரு ரொம்பவுமே முக்கியமான நாள் வந்து கனேடிய தமிழ்ஸுக்கு. அண்ட் இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி இன் 5 to 6 years ஒரு 2025-2026 வந்து இந்த பில்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இதை பற்றி நிறைய லீடர்ஸ் இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தவேல். ஸோ ஃபர்ஸ்ட்டாக எம்பி ஃபார் ஸ்காப்ரோ ரூச் பார்க் கேரி ஆனந்த சங்கரி இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான்றது லெட்ஸ் வாட்ச் தட். Over these last 6 decades, this community has grieved together, fought together, and have been resilient in protecting
the Tamil Canadian identity. The foundational issue for this community is the Tamil language, an ancient language that is taught in neighborhoods across the Greater Toronto Area. This was recently elevated to the University of Toronto Scarborough campus with the establishment of the new Tamil Chair in Tamil Studies. Coupled with language is the importance of countless traditional arts such as Bharatanatyam, Carnatic music, Mirdangam, that allow our youth to have a deeper understanding of their culture. While this community grew and persevered, we've also faced enormous loss that brought waves of Tamil refugees to Canada, and on boats as well, including in 1986, 2009, and 2010. The needs of the Tamil community continue to grow, which includes supports for mental health, counseling, youth, seniors, members of the LGBTQ+ community, women, and those with disabilities. The need to remember those who perished in the Tamil genocide and the need for survivors to gather and mourn has been a constant unfulfilled need. Hi guys, welcome back. So next நாங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அமைவதற்கான தகவலை வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபெடரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட்ஸ் ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன ஃபண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். This has been at the government level a real Team Canada effort, an example of the federal government, the province of Ontario, the city of Toronto working together. And I really believe Canada works best when the three of us are able to work together. But first and foremost, the announcement that we're making here today and the magnificent center that is going to be built, that is a tribute to and the fruit of the work of so many people here, the Tamil Canadian community. And, you know, dear Tamil Canadians, you should be so proud of what you have accomplished. You should be so proud of what you have accomplished in Canada. I hope all the Tamil Canadians here recognize that with the federal government, the provincial leadership, the city leadership here today, we are recognizing. Gary spoke about the importance of the Tamil language. This center is going to help with that. Gary spoke about the importance of remembering your history, including really tragic episodes. This center will help with that. And this center is going to give you a place to continue to build on all the work the community has done. So congratulations. It's really a privilege for me and for our government to, I would say, just be a small part of the huge work that the community has done. Hi guys, welcome back. So எல்லா கனேடியன்ஸுக்கும் இது truly a proud moment. அண்ட் இந்த பில்டிங் வந்து 311 ஸ்டேன்ஸ் ரோடில் வந்து அமைய போகுது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி வந்து எம்பிபி ஃபார் ஸ்கார்பரோ ரூச் பார்க் விஜய் தனிகாசலம் என்ன சொல்லியிருந்தாருன்றதை பார்ப்போம். இங்கு அமையும் தமிழ் சமூக மையமானது கனடாவால் தமிழ் மக்களின் கனவு மட்டுமன்றி கனடா தமிழ் மக்களின் கடின உழைப்பும் ஆகும். அந்த கடின உழைப்புக்கு கிடைக்கின்ற பிரதிபலனாகத்தான் நான் இந்த தமிழ் சமூக மையத்தை பார்க்குறேன். ஸ்கார்பரோவில் தமிழ் சமூகத்தில் ஒரு இளையவனாக வளர்ந்து இந்த சமூகத்தினுடைய தொடர்ந்து பயணித்த ஒருவன் என்ற முறையில் இந்த சமூக மையமானது இப்பகுதியில் வாழும் முதியோர்களுக்கும் இளையோர்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவமானது வாய்ந்தது என்பதை நான் நன்கறிவேன். என்னை உங்களின் பிரதிநிதியாக வைத்து ஒன்டாரியோ சட்டசபைக்கு அனுப்பி வைத்து உங்களின் கடின உழைப்பை வழங்கி இந்த தமிழ் சமூக மையத்தினை உருவாக்குவதற்கு துணை நின்ற உங்கள் அனைவருக்கும், தமிழ் மக்களுக்கும், இளையோர்களுக்கும், முதியோர்களுக்கும், தமிழ் சமூக மையத்தின் குழுவினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சமூக மையம் மட்டுமல்ல, தமிழ் சமூக மையத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழ் இன அழிப்பு அறிவியற்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்து அதனை நிறைவேற்றுவதற்கு முழு பலமாக இருந்த ஒத்துழைத்த
ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களுக்கும் ஒன்டாரியோ அமைச்சர்கள் அனைவருக்கும் ஒன்டாரியோவில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு அரசியல் தலைவர்கள் இன்று இங்கு கூடி இருப்பதென்பது தமிழ் மக்களின் பலத்தையும் தமிழ் மக்களின் கடின உழைப்புக்கும் கிடைத்த வெற்றியாகவே காணப்படுகிறது. Hi guys, welcome back. So MPP for Scarborough Rouge by Vijay Thanigasalam சொன்ன மாதிரியே இது வந்து இயர்ஸ் ஆஃப் அட்வொகசி எங்களோட ஹார்ட் ஒர்க்கால தான் இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு பாசிபிளாக இருக்குது. ஸோ இதுக்காக எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போட்டு உழைச்ச எல்லாருக்குமே தேங்க்ஃபுல்லாக நாங்கள் இருக்க வேணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டும் நியர்லி $12 million இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதை பற்றி ஒன்டாரியோ ப்ரீமியர் டக்ஃபோர்ட் என்ன சொல்கிறான்றது லெட்ஸ் வாட்ச் தட். This is great. Now, folks, I got to mention this is I've in probably a couple decades being in politics. 3 levels of government. I know, Chrystia, you mentioned it. And I just want to elaborate on what the Deputy Prime Minister mentioned. You've seen this over and over again throughout this pandemic. It's a Team Canada approach. It's a Team Ontario approach, and right across this province. And let's use Scarborough as an example. There's so many projects that we've worked collaboratively with Mayor Tory and the federal government and the province. And, no matter if it's from investing in the YMCA community hub in Bridletown to an expanded Chinese cultural center and aging court, and of course, and this couldn't have been done without the 3 levels of government, is a historic investment in the Scarborough subway. And we were out a few weeks ago with Mayor Tory with the shovels in the ground, and that's just the beginning on the Scarborough subway. I've always said for years, Scarborough was a forgotten city. It's no longer the forgotten city. I've never seen so much love from 3 levels of government as I've seen over the last number of years. And to my friends in the Tamil community, I want to thank you. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கனேடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஸோ ப்ரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து தமிழ் கெனேடியன்ஸுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டே இன்றைக்கு. அண்ட் இது வந்து ஸ்கார்பரோவில் வந்து இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான சென்டராக தான் எல்லா தமிழ்ஸுக்கும் இருக்க போகுது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் சிட்டி கவுன்சிலர் ஜெனிஃபர் மெக்லேவ் இதை பற்றி என்ன சொல்லியிருந்தான்றதை லெட்ஸ் வாட்ச் தட். The Tamil Community Center will create a centralized hub for programming and services, but more notably, it will help to underscore the importance of the Tamil community within the fabric of our city and serve as a welcoming and safe space for residents of all ages. I thank my MP, Gary Anandasangri, in particular for his efforts on this and for everything that he's taught me about the Tamil community over our past 7 years of friendship. In addition, because I also take this opportunity to give him a big congratulations for his hard work on human rights, in particular in the federal government's recent signing on to the UN Declaration of Indigenous Human Rights. And as a descendant of First Nations, this is particularly important to me, so I'd like to take this opportunity to recognize and thank him for that. And again, I'd like to thank the Board of Directors for all of their hard work. I look so forward to the many positive impacts the Centre will have on our Scarborough community. It is now my pleasure to introduce Mayor John Tory, who's been a true project from the very beginning, as you heard. And he will share with you Toronto's commitment and contribution to the Tamil Cultural Centre.
And that included getting it across the finish line to bring us to the land we're standing on today, which will be this site. Hi guys, welcome back. ஸோ அடுத்ததாக இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜோன் டோரின் சொல்லியிருந்தார். அவர் முள்ளிவாய்க்காலுக்கு போயிருந்தார். அது இந்த இதை பார்க்கும்பொழுது அவருக்கு அதுதான் ஞாபகம் வருதுன்றதை பற்றியும் சொல்லியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் தட். I remember attending the very first town hall that talked about the possibility of a community center with about 30 different Tamil organizations. And I gave them the best advice that I could give, which is really no different than we give ourselves as governments, which is that if they could work together, that we could make this happen. If they could work together, we could make this happen. And I knew that it wasn't an easy task, but I also knew with this community that it was going to be successful. And so when they came through, the very same groups, I think it's now up to 100 different groups, through unity and through strength and determination and ready with the answers, exactly what you'd expect from the Tamil community, then it was easy for the governments to answer the call, because the hard work of pulling together that notion of what this would be, the dream of what this would be, the kind of relative location in which it should be, and how the Tamil community would make its own financial contribution over time. When that work was done, then it was easy for us to get behind it. And we all knew, I will speak for the city, but I know I can for the other governments, to say we all wanted to be a part of this. And so we got to work. And we identified a location, and in October of 2020, the Toronto City Council directed the staff to enter into the lease agreement to enable the Board of Directors to move ahead, knowing they had a place for this community center, and it cleared the way for what will now come in terms of something that is going to enhance the quality of life and the well-being, not just of the Tamil Torontonians, but of everybody, because one of the unique things about this community center, consistent with how we do things in this country and in this city, is that this center is going to be accessible to all members of the community. Yes, there'll be times and there'll be aspects of it that will be very much focused on our wonderful Tamil community, but it will be accessible as well to the local community, which is itself home to a large number of families, including newcomers to Canada and others that have single-parent households and people who sometimes have barriers to the kinds of activities that we know produce healthy communities and healthy families. And it's going to as well increase the amount of recreational space and space for activities like that in Scarborough, which is important. But as well, as was mentioned by the Deputy Prime Minister, I think there are going to be things here that are going to celebrate and acknowledge the Tamil culture, which is such a unique culture. I've learned more about the Tamil language being one of the classical languages in all the world, as evidenced by the fact it's honored by a chair at the U of T Scarborough campus and many, many other things. I'll say one more thing, and I don't want to put a somber note on this, but I think it's important. I think that when I'm just being honest with you, when I walked into this field today, the first thing I thought of was that when I went with Ethan Shan to Mullibakal, and it was a field not unlike this, and I suppose in that sense a piece of land not unlike the land adjacent to some of the residential schools, where it was just a piece of land and there were rocks and there was grass around and so on, and yet what had happened on that piece of land were unspeakable atrocities and injustices perpetrated on Tamil people. And we still have to work as a country, as I heard the Deputy Prime Minister committing herself to do, to make sure that we, and not just Tamil Canadians, but all Canadians, press for accountability and for justice, because it's not yet been received. And உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back. ஸோ டொரண்டோ மேயர் ஜோன் டோரி சொல்லியிருந்தார், இது பாசிபிளாக இருக்கிறதுக்கு காரணமே எல்லா 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் ஒன்றிணைந்து இதை செய்கிற வழியால் தான் இது பாசிபிளாக இருக்குன்றும், அண்ட் இது இன்னும் தமிழாக்களுக்கு பேக் ஹோம் ஜஸ்டிஸ் இருக்காதபடியால் அதுக்கும் நாங்கள் ஒர்க் ஹார்டராக இன்னும் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி Canada's Minister of Public Safety and Emergency, Bill Blair, Minister என்ன சொல்கிறாருன்றதை let's watch that. The
Tamil community in Canada is one of the largest diasporas of Tamil people anywhere in the world. And we acknowledge and recognize today how important the Tamil community has become to our city and to our country. I think it's also important that we take the opportunity today, as has been done by the previous speakers, to acknowledge the importance of advocacy and leadership within the community. I want to also take the opportunity to thank and congratulate the Tamil Community Center Board of Directors for their extraordinary advocacy, their relentless pursuit of this hub. Is not just going to be a cultural and linguistic center for the Tamil community. It's for all of the people of this country and all of the people of this community. A place where we can come and learn about the extraordinary accomplishments in history, culture, and language of the Tamil people. But it's a place where we can come and truly live up to our values of diversity in this country, where we can all come together and be together. That is the strength of Canada. It's the strength of our communities. I'm very proud to stand with all of my colleagues representing all three orders of government. We are here to express our respect, our support, and to acknowledge the contribution that Tamil Canadians make to the incredible fabric of this diverse country. And we want to also to express to you our gratitude and our ongoing support for this important initiative. Thank you very much. Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada, sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. அவர் சொல்லியிருந்தார் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வந்து எல்லாருக்குமான உரியது வந்து. ஸோ இது வந்து தமிழ் கல்ச்சரை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கும் மற்றது வந்து டைவர்ஸாக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஸோ அவரை தொடர்ந்து மினிஸ்டர் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ் மேரி இங்க் இதை பற்றி என்ன சொல்கிறான்றது லெட்ஸ் வாட்ச். That I can't wait until we are back here again on this site where we are putting a shovel in the ground or we are cutting a ribbon, but most importantly, where we can witness directly the community, the Tamil Canadian community coming together in learning and in celebrating the historic language. Having a museum that recognizes the past and provides future learning, where families can gather on special occasions, where young people can be here playing on this field, recreation and culture, and in doing so, bring so many parts of the diverse community that is here in Scarborough, but around us, into this community, and where that sharing continues, as Gary said. This is for the next generation and the generations beyond. And this is the dream of Canada. This is the dream of the Greater Toronto Area. And I'm just so proud to have the opportunity to be a part of this announcement today. And I agree with others who have said this so well, which is we all serve Canadians when we all work together. Guys, welcome back. இப்போ டைம் 9:31 PM in Toronto. அடுத்ததாக இதை பற்றி மினிஸ்டர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிங்கா சர்மா என்ன சொல்லியிருக்கிறான்றது லெட்ஸ் வாட்ச். Today we are announcing that the Ontario government is investing more than $11.9 million for the new construction of a new Tamil community centre in Toronto. Today's investment will contribute to the construction of a new multi-purpose facility. It will help meet the needs of many local residents and in particular the diverse Tamil community in the GTA. This new community will include outdoor playing fields, a gym, and will help improve access to recreational opportunities for the community. A new library, museum, auditorium, and multi-purpose rooms will provide educational and cultural events. From day one, the government has been committed to supporting the people of Scarborough and the Tamil community. Today's announcement is in addition to our recent infrastructure investments in Scarborough and across the GTA. We changed lives for the better, especially when you need it most.
change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Canadian Tamil Chamber of Commerce CTCC. அதை தொடர்ந்து அடுத்ததாக இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அமைப்பதை பற்றி மார்க்கம் தோணல் MPP லோகன் கணபதி என்ன சொல்லியிருக்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச். இதையிட்டு தமிழராகிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். நாம் இலங்கையிலிருந்து இழந்து, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து கனடாவுக்கு அகதியாக வந்தாலும் நாம் ஒன்றை மட்டும் இழக்காமல் வந்தோம். அதுதான் எங்களுடைய நம்பிக்கைகள், கனவுகளும். இது எமது கடுமையான உழைப்புக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த அங்கீகாரமாகும். எமது எதிர்கால வெற்றிகளுக்கு இந்த செயல்பாடும் அர்ப்பணிப்பும் செயல்பாடும் தொடர்ந்து நம்முடைய பேணப்பட வேண்டும். முனிசிபல், புரோவின்சியல், ஃபெடரல் போன்ற 3 நிலை அரசுகளும் இருக்கின்ற தமிழர்கள் தலைமைத்துவத்திலே இந்த ஃபண்டிங் முயற்சி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது பாராட்டப்பட வேண்டியது. Hi guys, welcome back. இப்போ டைம் 9:35 PM in Toronto. Next நாங்கள் கனேடிய வேலத்துக்கு போக போகிறோம். கனேடிய வேலம் இப்போ வந்து கனடா அண்ட் US border திருப்பி ரீஓப்பனிங் பண்ணுறது mid-August திருப்பி ரீஓப்பன் பண்ண போகிற நம்ம ஃபுல்லி வேக்சினேட்டட் அமெரிக்கன்ஸுக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கி சொல்லியிருந்தார். அண்ட் அதை பற்றி டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலான்ஸ்கிட்டையும் கேட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ திருப்பி ப்ளூ ஜேஸ் 650 டேஸாக இங்கே ஹோமில் நடக்கல. அண்ட் இப்போ திருப்பி இங்கே பிளேயர்ஸ் ட்ராண்டோவில் July 30th ஒரு கேமை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்ட்டு அவள் சொல்லியிருந்தா அதை பற்றி. ஸோ இது ரொம்ப ஆஃப்டர் September 2019 பிறகு இங்கே கேம்ஸ் நடக்கல. ஸோ இதை பற்றி அவள் என்ன சொல்லியிருந்தான்றதை லெட்ஸ் வாட்ச் இட் நவ். So the federal government takes very seriously our responsibilities when it comes to the border. There has already been a gradual easing of border measures when it comes to fully vaccinated Canadians. We are looking closely at what the next step would be, particularly when it comes to fully vaccinated American neighbors. And that is a conversation which is happening in close collaboration with the leaders of the provinces and territories. The Prime Minister had a conversation with them this week at the regular First Ministers meeting. It's a conversation that is happening in collaboration with our American partners. And most importantly, it's a conversation that is happening fully advised by Canadian public health authorities, both at the federal and the provincial and territorial levels. I think that we all are very keen for the country to open up domestically and in terms of our borders. But I think all of us also know that the current positive situation when it comes to the coronavirus in Canada, with low transmission rates, high levels of vaccination, we've all sacrificed a lot to get here. The high vaccination levels in Canada are a really good thing, and I'd like to congratulate everyone who is vaccinated. There are still too many Canadians who aren't vaccinated, and if you're listening, please go out and get vaccinated. I've started to do
a few more in-person events, and I ask everyone I talk to, have you had your vaccine yet? And some people haven't. So please go out and get vaccinated. All the vaccines that are available in Canada are safe. You'll make yourself safe, you'll make your neighbors safe. And the most important thing when it comes to border decisions will be to be sure that what we do is in line with advice from public health authorities. We're very aware of the new danger posed by the Delta and other variants of concern. As with the border, when it comes to sporting events, we are working in close collaboration with the provincial and municipal authorities. I think you saw today that our federal government is able to work effectively with Mayor Tory in the City of Toronto and with Premier Ford in the province of Ontario. That's a discussion that we're having together. And again, let me just emphasize, I think all Canadians really want to get back to normal life. But I'm proud of us as a country. We are a smart and prudent country. You can see that with the low levels of COVID and the high levels of vaccination. And decisions taking about sporting events will be taken first and foremost with public health in mind. Hi guys, welcome back to Good Evening Canada. So Deputy Prime Minister and Finance Minister Chrystia Freeland சொன்ன மாதிரியே the US Canada border open ஆகிறதுக்கு reason mainly வந்து vaccinated ஆனதான். And also Prime Minister Justin Trudeau announce பண்ணியிருந்தார் இன்றைக்கு premiersோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தவர் ரெண்டு early Septemberல international travelers fully vaccinated travelersக்கு வந்து allow பண்ணுறதுக்கு chances நிறைய இருக்குன்னு premiersக்கு சொல்லியிருந்தார் இன்றைக்கு announce பண்ணியிருந்தார். And also இது வந்து US Canada border வந்து mid-August for fully vaccinated Americans வந்து திறக்கப்படும்னு சொல்லியிருந்தார். So next, so another happy news, you guys know இன்றைக்கு வந்து Ontario phase 3 of reopening enter ஆயிருக்குது. ஸோ இதில் வந்து இன்றைக்கு நிறைய திங்ஸ் திருப்பி reopen ஆயிருக்கு. For example, gym, theater and indoor dining எல்லாம் திருப்பி வந்து allow ஆயிருக்குது. And இப்போ வந்து இது பாசிபிளாக இருக்குது. ஏர்லியராகவே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் எக்ஸ்பெக்டடை விட 5 days ahead. லாஸ்ட் வீக் சொல்லியிருந்த 5 days ahead வந்து நாங்கள் திறக்க போகிறோம்ண்டு திருப்பி phase 3க்கு என்டர் ஆக போகிறோம்ண்டு. And இது வந்து 21 டேஸுக்கு வந்து ரிமைன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ பீப்புள் வேக்சினேட்டட் ஆகிருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணிவிடும். அண்ட் ஃபார் நவ் 79% ஒன்டாரியன்ஸ் அடல்ட்ஸ் வந்து வேக்சினேட்டட் வித் ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் 59% வந்து ஃபுல்லி டோசஸாக இருக்கணும். அண்ட் திருப்பி கேட்டிருக்கிறேன் ப்ரீமியர் டக்ஃபோர்டிட்ட இது வந்து திருப்பி லாக்டவுன்ஸ் எங்களுக்கு வருமா செப்டம்பர்லேருந்து. ஹீ செட் நத்திங் இஸ் 100%. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. So இதை தொடர்ந்து இப்போ டைம் 9:40 PM in Toronto. Next we are going to go to currency. ஸ்ரீலங்காவில் இப்போ 181 and 50 rupees இருக்குது and இந்தியாவில் 60 rupees. So let's take a look at our currency. பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 181.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Guys, welcome back. அடுத்ததான் நாங்கள் கலையரங்கம் பார்க்க போகிறோம். In கலையரங்கம் we have a beautiful song by KAJA from KAJA band. So let's take a look.
கடின உழைப்பால் சேமித்த பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623. Hi guys, welcome back. KAJA and Verse songs வந்து யூடியூப்ல இருக்குது. KAJA band ன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். Such a nice songs. So அதை தொடர்ந்து next we are going to go to கனேடிய செய்திகள். கனேடிய செய்திகளோடு PS சுதாகரன். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் தமிழ் சமூக மையம் ஒன்றை அமைப்பதற்கான செயல் திட்டத்துக்கு $26.3 மில்லியன் நிதியை மத்திய மாகாண அரசுகள் வழங்கியுள்ளன. இன்று இது குறித்த அறிவித்தல் மத்திய மாகாண அரசுகளினால் வெளியிடப்பட்டுள்ளன. கனடாவில் உட்கட்டுமான முதலிடல் திட்டத்தினூடாக நிதி பெறுவதற்கென மத்திய மாகாண அரசுகளால் தமிழ் சமூக மைய செயல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல் திட்டத்தின் கட்டுமானத்துக்கு தேவையான $26.3 மில்லியன் அரசுகள் வழங்கியுள்ளன. தமிழ் சமூக மையத்தின் கட்டுமானத்துக்கு தேவையான நிதி வரிகள் உட்பட $40 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டில் அன்னளவாக $14.3 மில்லியன் மத்திய அரசும் 11.9 மில்லியன் மாகாண அரசும் வழங்க 9.6 மில்லியன் தமிழ் சமூகம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மத்திய அரசின் நிதி உதவியை கனேடிய துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அறிவித்தார். மாகாண அரசின் நிதி உதவியை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று அறிவித்தார். டொரண்டோ நகரசபை ஏற்கனவே $25 மில்லியன் பெறுமதியான காணியை தமிழ் சமூக மைய செயல் திட்டத்துக்காக நீண்டகால குத்தகையாக வருடம் ஒன்றுக்கு $1 மற்றும் அதற்கான வரி என்ற அடிப்படையில் வழங்கியுள்ளது. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி இதற்கான உறுதிமொழியை மீண்டும் வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி, ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர்களான விஜய் தணிகாசலம், லோகன் கணபதி ஆகியோரும் உரையாற்றினார்கள். இவை தவிரவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர்களான பில் பிளேயர், மேரியாங், மாகாண அமைச்சர் கிங் ஷர்மா, நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கல்வி ஆகியோரும் உரையாற்றினார்கள். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நிதியுதவிக்காக விண்ணப்பித்த போது தமிழ் சமூக அங்கத்தவர்கள் $11.2 மில்லியன் வழங்குவதாக 2 மாதங்களில் முன்வந்து உறுதி வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையாக தடுப்பூசி போட்ட அமெரிக்கர்களை ஆகஸ்ட் நடுப்பகுதியில் கனடாவுக்கு அனுமதிக்கலாம் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் நடுப்பகுதியில் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களை மீண்டும் கனடாவுக்குள் அனுமதிக்க மத்திய அரசு இலக்கு வைத்துள்ளதாக பிரதமர் ட்ரூடோ கூறினார். அதேபோல் தற்போதைய தடுப்பூசி விகிதம் தொடர்ந்தால் உலகெங்கும் இருந்து முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் செப்டம்பர் ஆரம்பத்தில் கனடாவுக்கு வர ஆரம்பிக்கலாம் எனவும் ட்ரூடோ கூறினார். நேற்று மாகாண முதல்வர்களுடனான வாராந்த தொலைபேசி உரையாடலின் போது பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கான பதில் நடவடிக்கை குறித்து விவாதிக்க மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களின் முதல்வர்களுடனான நேற்றைய சந்திப்பு குறித்து பிரதமர் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பில் இந்த தகவல் வெளியாகியிருந்தது. தடுப்பூசி விகிதத்தில் G20 நாடுகளில் கனடா முன்னிலை வகிக்கிறது என ட்ரூடோ பெருமிதம் கொண்டார். தகுதியான கனேடியர்களில் 80% பேர் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர் எனவும் ட்ரூடோ கூறியுள்ளார். ஒன்டாரியோவின் 3ஆம் கட்ட மீள் திறப்புகள் இன்று ஆரம்பமாகின. இதன் மூலம் திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், மிருகக்காட்சி சாலைகள், அருங்காட்சியகங்கள், உணவகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. கோவிட் தடுப்பூசி, பாதுகாப்பு மற்றும் பிற பொது சுகாதார குறிகாட்டிகளில் நேர்மறையான போக்குகளினால்
திட்டமிட்டதை விட சில நாட்களுக்கு முன்னதாக 3ஆம் கட்ட மீள்திறப்புகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இன்று முதல் வெளிப்புறங்களில் 100 பேரும் உள்ளகங்களில் 25 பேரும் ஒன்று கூட முடியும். உணவகங்களின் உள்ளகத்தில் உணவருந்துதல் எந்தவித கொள்ளளவு கட்டுப்பாடுகளும் இன்றி இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், மிருகக்காட்சி சாலைகள், அருங்காட்சியகங்கள் ஆகியன 50 வீத கொள்ளளவு கட்டுப்பாடுகளுடன் ஆரம்பித்துள்ளன. இதேவேளை இன்று முதல் அனைத்து விற்பனை நிலையங்களுக்கும் கொள்ளளவு கட்டுப்பாடுகளும் அகற்றப்பட்டுள்ளன. பொது சுகாதார உத்தரவுகளை பின்பற்றி தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒன்டாரியோ வாசிகளுக்கு இன்று முதல்வர் டக்ஃபோர்ட் நன்றி தெரிவித்தார். இன்று காலை வரை 80%க்கும் அதிகமான ஒன்டாரியோ வாசிகள் குறைந்தது ஒரு தடுப்பூசியையும் 60%க்கும் அதிகமான ஒன்டாரியோ வாசிகள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளார்கள். ஒன்டாரியோவில் இன்று 159 புதிய தொற்றுகளும் 10 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கியூபெக் மாகாணம் தடுப்பூசி போடப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு $2 மில்லியன் பரிசுகளை வழங்குகிறது. சுகாதார மற்றும் சமூக சேவைகள் அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே இன்று இது குறித்த அறிவித்தலை வெளியிட்டார். கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்பட்ட கியூபெக் குடியிருப்பாளர்கள் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் $2 மில்லியன் பரிசுகளை வெற்றி பெற தகுதி பெற்றுள்ளார்கள். இது ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு வெகுமதி அளிப்பது மட்டுமல்லாமல் இனிவரும் காலத்தில் தடுப்பூசி போடுவோருக்கு வெகுமதி அளிப்பதாகும் என டுபே கூறினார். ஆல்பர்டா மற்றும் மனிடோபா ஆகிய மாகாணங்களும் தடுப்பூசி பெற மக்களை ஊக்குவிக்க பரிசுகளை வழங்கின. புளோரிடா தொடர்மாடி கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து 3வது கெனேடியரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கெனேடிய வெளிவிகார அமைச்சு இன்று இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. தனியுரிமை சட்டம் காரணமாக இறந்த கெனேடியர் குறித்த விவரங்களை அரசாங்கம் வெளியிடவில்லை. இந்த தொடர்மாடி கட்டடம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி இடிந்து வீழ்ந்ததில் 4 கெனேடியர்கள் காணாமல் போனதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நன்றி சுதாகரன் ஃபார் கனேடிய செய்திகள். அடுத்ததாக நாளைக்கு கனேடிய மேஜர் சிட்டிஸில் வெதர் என்ன மாதிரி இருக்க போகிறன்றதை லெட்ஸ் see. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதி குறைந்த வெப்பநிலை 20°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதி குறைந்த வெப்பநிலை 17°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதி குறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். அத்தோடு லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
Hi guys, welcome back. இப்போ டைம் 9:55 PM in Toronto and good evening கேடாவை நீங்கள் இன்னும் ஈஸியாக உங்களோட ஃபோனில் பார்க்குறதுக்கு உங்களோட ஆப் இருக்குது. நீங்கள் உங்களோட iOS or ஆண்ட்ராய்டில் GEC ஸ்பேஸ் தமிழ் என்று சர்ச் பண்ணால் you can find our app and அதை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். So you guys can do that as well. இப்பொழுது குட் ஈவினிங் கேடா நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கெனேடிய தமிழ் சேம்பர் ஆஃப் Commerce CTCC and viewers எல்லாருக்கும் நன்றி and sponsors எல்லாருக்கும் நன்றி and good evening கேடாவுடன் நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், IPTV மற்றும் GEC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கேடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்திரி. நன்றி நேயர்களே.